ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 16 verses 16 and 17. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் சிம்சோன் சொன்ன வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சிம்சோன் யாரிடத்திலே இந்த வார்த்தைகளை சொன்னான் என்று பார்க்கும் பொழுது, தெலீலாள் என்கிற ஒரு ஸ்திரீனிடத்திலே அவன் தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் மறைத்து வைத்திருந்தவைகளை, அந்த இரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அதை சொன்னான் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவள் தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினாலே என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அலட்டி கொண்டே இருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. அந்த அளவுக்கு அவனை நெருக்கி அவனை அலட்டி கொண்டே இருந்தாள். அலட்டி கொண்டே இருந்ததினால் அவனுடைய ஆத்துமா நெருக்கப்பட்டு சாகத்தக்கதாய் அவன் விசனப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஆத்துமா கிளேசம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அங்கே சிம்சோன் தன்னுடைய பலம் எதில் இருக்கிறது என்பதை அங்கே அந்த இரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டான். பிரியமானவர்களே, தர்மையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இந்த தெலீலாள் எப்படி இந்த சிம்சோனை தினம் தினம் அலட்டி கொண்டிருந்தாலோ, தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாலோ, அதுபோல்தான் இன்றைக்கு உலகம், மாமிசம், பிசாசு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறான். எதற்காக நெருக்கி அலட்டுகிறான் என்று நான் பார்க்கும் பொழுது, இதற்கு முந்தின வசனம் இதே அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். அப்போ இந்த இடத்துல அவ கேட்கறதுக்கான முகாந்திரம் என்ன? எப்படி நீ பலட்சியமாவாய்? பலட்சியம் என்று சொன்னால் வீக்காக மாறுகிறது. அப்படி வீக்காக்குகிற ஒரு ஸ்பிரிட், அவனை பலட்சியப்படுத்துகிற ஒரு ஆவி அவன்கிட்ட பேசுது. நீ எப்படி பலட்சியமாவா? உனக்கிட்ட இருக்கிற பலன் எப்படி போகும்? அது மாத்திரமல்ல, நீ சாதாரண மற்ற மனுஷனை போல எப்படி நீ ஆவாய்? நீ விசேஷித்தவனாக இருக்கிறாயே, உனக்கு இருக்கிற பலன் மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறதே, நீ ஒரு சூப்பர் ஹியூமனாக இருக்கிறாயே, இப்படி இருக்கும்போது உன்னை சாதாரண மனுஷனாக மாற்றுவது எப்படி? அப்படின்னு தான் அந்த தெலீலாளுடைய கேள்வியே. மறுபடியும் இந்த தெலீலாள் பாருங்கள் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினால் கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதுக்கு 11ஆம் வசனத்தில் சிம்சோன் சொல்கிறான், அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போலாவேன். அப்போ மறுபடியும் அதே தான் சொல்கிறான், நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போலாவேன். அப்போ அவளுடைய எண்ணம் எல்லாம் சிம்சோனை பலட்சியப்படுத்த வேண்டும், அவனை மற்ற மனுஷனை போல சாதாரணமாக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய எண்ணமாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த தெலீலாள் கடைசியில் 3 விசை
அங்கே அவள் சிம்சோனால் ஏமாற்றப்படுகிறாள். ஆனால் 4வது விசை அந்த இடத்துல சிம்சோன் அவனை நெருக்கி கொண்டே இருந்தது நிமித்தமாக தன்னுடைய தலையிலே சவரகன் கத்தி படவில்லை. அந்த சவரகன் கத்தி என் தலையிலே பட்டால் என்னுடைய நஸ்ரே விரதம் அது உடைந்து போகும். அப்படி அந்த நஸ்ரே விரதம் முறிக்கப்படும் பொழுது எனக்குள்ள இருக்கிற பலம் என்னை விட்டு நீங்கும். நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல, சாதாரண ஒரு மனுஷனை போல மாறிடுவேன் அப்படின்ற உண்மையை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய இளம் சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி பிசாசு பார்த்திங்கன்னா, பிசாசு மாமிசம், பிசாசு உலகம், இது 3மே சேர்ந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளை அலட்டி கொண்டு இருக்குது. எப்படியாச்சும் இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பலன், கர்த்தருக்காக இந்த பிள்ளைகள் நிற்கிறார்களே, பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கிறவர்களாகிய நீங்கள் கூட, உங்களுக்கு கூட இதே நிலைமை தான். பிசாசு அலட்டி கொண்டு இருக்கிறான். எப்படியாகிலும் உங்களை விழ வைக்க வேண்டும், உங்களை பலட்சியப்படுத்த வேண்டும், மற்ற மனுஷனைப் போல உங்களை சாதாரண மனுஷன் ஆக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட மனிதர்களாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 4 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். 4 காரியங்களை: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த 4 காரியங்களினாலே நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய சொந்த ஜனமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிசாசு என்ன செய்ய விரும்புகிறான் என்று சொன்னால், நம்மை பலட்சியப்படுத்தி, சிம்சோனை பலட்சியப்படுத்தி அவனை ஒரு சாதாரண மனிதனாக மாற்றினது போல, இன்றைக்கு பிசாசு அந்த திலைலாளை போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி வகை தேடி சுற்றி வருகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியத்தை சிம்சோன் சொன்ன உடனே அங்கே என்ன நடக்கிறது? நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 சடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இதுதான் சிம்சோனுடைய நிலைமை. சாதாரண மனுஷனாக அவன் மாறி போயிட்டான். அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிட்டு பலட்சியப்பட்டு போனான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததிகளையும் பலட்சியப்படுத்தி அவர்களை சாதாரண மனுஷனை போல மாற்ற வேண்டும் என்று சொல்லி உலகம், மாமிசம், பிசாசு போராடி கொண்டு இருக்கிறான். அதற்கு நாம் இடம் கொடாமல் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பலசாலிகள், பலவான்களின் புத்திரராக தேவன் நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி திலைலாள்
சிம்சோனை பலட்சியப்படுத்தி அவனை சாதாரண மனுஷனைப் போல மாற்ற வேண்டும் என்று விரும்பினாள். அதை செய்து முடித்தாள். இன்றைக்கு பிசாசும் அதை தான் செய்ய முற்படுகிறான். ஆண்டவரே, நாங்கள் அவனுக்கு இடம் கொடாமல் கர்த்தருக்காக நிற்க, வைராக்கியமாய் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆண்டவரே, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் விளங்க, தேவனுக்கு சொந்தமான ஜனம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை, ஞானத்தை எங்களுக்கு தந்தருளி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு தாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.